ஏன் திருக்குறுந்தொகைக்கு பண் அமைக்கவில்லை? கஷ்டமான கேள்வி. ஆமா, எல்லாம் செஞ்சவங்க ஏன் இதுக்கு செய்யல? மதங்க சூளாமணியார தான் போய் கேட்கணும். திருக்குறுந்தொகை என்பது பண் அமைப்புகளை விட ரொம்ப 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 குறுகி இருக்கு. அதுக்கு பண் அமைப்புகளை வச்சு பாடல் புனைய முடியல. இந்த சொற்றொடர்கள் கருதி அதை விட்டுருக்கலாம் என்பது எனக்கு ஒரு ஓதுவாமூர்த்தி சொன்னது. நானும் அதை கேட்டேன், ஏன் அதுக்கு மட்டும் செய்யாமல் விட்டாங்க அப்படின்னு. ஏன்னா செய்தி ரொம்ப சின்ன பாடல், ரொம்ப ரொம்ப சின்ன பாடல். இப்போ நாவுக்கரசர் ராஜபாட்டையான பெரிய திருத்தாண்டகமே போட்டார். அப்படி பெண்ணவருக்கு இதை விட திருக்குறுந்தொகை பாட முடியாது. பெரிய 5ஆம் திருமுறையில் நிறையா பாடிட முடியாதா? அது என்னமோ சரியில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுப்போம் மக்களுக்கு அப்படின்னு 1000 பாடல் பாடி 100 பதிகம் பாடியிருக்காரு. 5ஆம் திருமுறை ஃபுல்லாக திருக்குறுந்தொகை தான். எல்லாமே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன வரி. தேடி சென்று திருந்தடி எத்துமின், தேடி சென்று திருந்தடியே துமின், நாடி வந்தவர் நம்மையும் ஆட்கொள்வர், ஆடி பாடி அண்ணாமலை கைதொழ ஓடிப்போம் நமது உள்ள வினைகளே. கீரவாணியில் போட இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரியான செய்தி குறுந்தொகை அதனுடைய பாடல்களுடைய நீள அளவுகளை பொறுத்து அது பண்ண அமைக்கவில்லையா, அமைக்காமல் விட்டிருக்கலாம் என்பது ஒரு பழம்பெரும் ஓதுவாமூர்த்தியினுடைய கணிப்பு. அதையே நானும் உங்களுக்கு சொல்லி அந்த கேள்வியிலிருந்து அடுத்த கேள்விக்கு சென்று விடுகிறேன்.